Hello viewers, welcome back to Asi's Copper Kitchen. இந்த வீடியோல சிம்பிளா fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கம்மியான மசாலா வச்சு நல்ல டேஸ்டான fish fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Fish marinate பண்றதுக்கு ஒரு பவுல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். உப்பு 3/4 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு 400 கிராம் போல மீன் எடுத்துர்க்கேன். மசாலா நல்லா மீன்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்ல நல்லா மசாலா கோட் ஆயிடுச்சு. இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். 10 போல பூண்டு பல் எடுத்துர்க்கேன். இதை நல்லா இடிச்சு 1-2 இடிச்சு அந்த மேரினேஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துர்க்கேன். இது ரெண்டும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். நெக்ஸ்ட் தோசைக்கல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு தடவை திருப்பின பிறகு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான நல்ல டேஸ்டான ஃபிஷ் ரெடி ஆகிடும். இதில் மெயின் என்னென்னா அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது அந்த கிறிஸ்ப்னஸும் கூட சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபிஷ்ஷை 5 to 7 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய மசாலா சேர்க்காம மினிமலான மசாலாவில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அதுவும் பூண்டும் கருவேப்பிலையோட ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Asi's Copper Kitchen, like, share and comment below.